வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத சிம்பிளா பார்க்கலாம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த லெஃப்ட் சைடு பாக்ஸ் மற்றும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய பாக்ஸை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1987க்கு முன்பு பிறந்திருந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பாக்ஸை கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணிருக்கணும். அப்படி இல்லனா 2002 2005ல எஸ்ஐஆர் கணக்கெடுப்புல உங்க வாக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இதை ஃபில் பண்ணணும். மத்தவங்க இந்த லெஃப்ட் சைடு இருக்க பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லைன்னு கூட போட அவசியம் கிடையாது. நீங்க பிளாங்காவே விட்டுறலாம். சப்போஸ் இந்த லெஃப்ட் சைடுல இருக்கவங்க ஃபில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்போ கொடுத்த உறவினர் முறை யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட டீடைல்ஸ் தான் இந்த ரைட் சைடுலயுமே நீங்க ஃபில் பண்ணணும். இந்த உறவு முறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட் மூலமா எளிமையா கண்டுபிடிச்சிக்கலாம். மத்தவங்க நார்மலா இந்த டீடைல்ல பேசிக் டீடைல்ஸ் தான் இருக்கு. பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண், தந்தை பெயர், தாயின் பெயர், அதே போல தந்தையின் ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தா ஓட்டர் ஐடி போட்டுக்கோங்க. ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ இருந்தாங்கன்னா அவங்க டீடைலையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய டீடைல்ல இந்த ஓட்டர் ஐடி உங்க ரிலேஷன்ஷிப் யாரை கொடுத்துருக்கீங்க அவங்க டீடைலும் இதுல ஃபில் பண்ணி உங்க சிக்னேச்சர் இதில் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்க பிஎல்ஓ சிக்னேச்சர் பண்ணிடுவாங்க.